வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான். ஆனால் வந்து இது நீங்கள் டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப வந்து என்னடா இது ஒரு கண்டென்ட்டான்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ குழப்பலாம். ஓகே, இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த காரை வந்து நம்ம வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எதனால் அப்படின்னா, இது வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2013 வாங்கினேன். 1 lakh and above ஓட்டியாச்சு வண்டி. ஓகேவா, 1 lakh and above வண்டி ஓட்டிட்டேன் நான். ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்ரோல் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து நான் எல்பிஜி மாற்றினதாக கூட நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வந்து பெட்ரோல் கன்சப்ஷன் காரணத்தால் எனக்கு வந்து ரெகுலரான யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு பெட்ரோல் அதிகமாக செலவு ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த காரை விற்றுட்டு நான் வேறு கார் வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த காரை விற்றுட்டு நான் வேறு கார் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சமாவது ஒரு டீசல் காருக்கு போகிறோன்னா மினிமமாக இல்லை ஒரு ஆவரேஜான ஒரு வண்டி, இந்த அளவுக்கு ஒரு வண்டி வாங்கணும், இந்த ஸ்விஃப்ட் அளவுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 lakhs to 12 lakhs வரைக்கும் நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அப்படி போகும்போது நான் ஒரு டீசல் கார் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியை விட எனக்கு பெட்டரான ஒரு மைலேஜ் கிடைக்கும். பட் ஆனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை விட கம்மியாகுமே தவிர, பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கம்மியாகாது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ டீசல் ப்ரைஸும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நீ என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலை விட அட்லீஸ்ட் ஒரு பாதியாக அதை நான் கம்மி பண்ணோம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வண்டியை வந்து நம்ம வந்து விற்க வேண்டாம். அதுக்கு நம்ம இந்த வண்டியை வந்து நம்ம விற்காமல் இதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து லாபத்தில் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வண்டியை நான் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்றதான் இந்த வீடியோ. ஓகேவா, இது சொல்கிறதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு, அதனால் அதான் கண்டென்ட். ஓகே, நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து எல்பிஜி மாற்றிருக்கேன். எல்பிஜி போட்டு உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்பிஜி போட்டு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து சின்ன இஷ்யூஸ் வரும். சின்ன இஷ்யூஸ் அப்படின்னா, ஒரு வண்டி காருன்னு ஒன்று வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வர தான் செய்யும். ஒரு ஃபில்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த ஃபில்டர்ஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜியில் வந்து கொஞ்சம் மைலேஜ் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி. இந்த 2 பிரச்சனை மட்டும்தான் இருக்குமே தவிர அது பிரச்சனை கிடையாது, அது ஒரு மெயின்டெனன்ஸ். அது ஓகேவா, அது மாதிரி தான் இருந்தது தவிர மற்றபடி அடிஷ்னலான எனக்கு எந்த ஒரு பிரச்சனையோ தொல்லையோ லீக்கேஜோ அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ரொம்ப இதுவாக இருந்தது. மெயினாக மைலேஜுக்கு வரேன். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஈக்குவல் டு பெட்ரோல். எனக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் கொடுத்துச்சு எனக்கு. ஓகேங்களா, அதே 13 இன் ஹைவேஸ் நான் சொல்கிறேன், ஹைவேஸ் 13லேருந்து 14 கூட கொடுக்கும். ஓகேங்களா, அதே எனக்கு வந்து ரீட்டைன் ஆச்சு எனக்கு எல்பிஜியில். அது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வேலை செஞ்சேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, வண்டியில் வந்து இந்த டீகார்பனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் இந்த வண்டிக்கு நான் பண்ணேன். ஏன் பண்ணேன்னா, ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு மேலே நான் அந்த வண்டியை ஓட்டிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் டீகார்பனைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் மைலேஜ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் ஆனால் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எனக்கு 14 to 15 கூட எனக்கு வந்து கொடுத்தது. ஆவரேஜாக நான் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 40 லிட்டர் எனக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி, கேஸோட டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ 40 லிட்டர் நான் ஃபில் பண்ணேன்னா சாலிடாக 500லேருந்து 550 கிலோமீட்டர் வந்து நான் சாலிடாக போகலாம். ஹைவேஸில் 120 மெரிச்சாலும் சரி, ஏசி 2 பாயிண்டில் வச்சு போனாலும் சரி, எனக்கு எந்த ஒரு தொலைமே இல்லை. ஃபுல் லக்கேஜ் ஃபுல் வெயிட்டடாக போனாலும் அந்த பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லை. சரி, ஓகே, இந்த வண்டி ரீட்டைன் பண்ணுறதுக்கான விஷயத்தை நான் வரேன். இப்போ என்னென்னா, நான் வந்து வண்டியை வந்து நம்ம வந்து ஏன் மாற்றுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் வந்து இன்னும் வண்டி வந்து செலவு வைக்காமல் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணம் மாற்றுவாங்க. ரெண்டாவது எதுக்கு மாற்றுவாங்க அப்படின்னா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புது லுக்கில் இருக்கும். ஓகேங்களா, அந்த வண்டிலாம் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கும். அதுக்காக அந்த வண்டியை மாற்றணும், புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வந்து இந்த 2 விஷயம் தான் மேக்ஸிமமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து இதை வந்து நான் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, நான் வந்து லுக்கை வந்து இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த அலாயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும். 14 inches அலாய் தான் போட்டிருந்தேன், ரொம்ப மொக்கையாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 16 inches ஆஃப் அலாய் போட்டிருக்கேன். இதனால் மைலேஜ் கம்மியாகுமேடா அப்படின்னா, ஆமாம் கம்மியாகும். பட் ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை, ஒரு 1 to 1.5 தான் கம்மியாச்சு. அப்படி கம்மியாகும் போது எனக்கு வந்து இது வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு 13 to 14 எனக்கு பழைய மாதிரி வந்தது கொடுத்து வச்சு டீகார்பனைஸ் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா, இது வந்து 16 inches ஆஃப் அலாய் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர் போட்டிருந்தோம். இது வந்து ரேடியல் இந்த ப்ரொஃபைல் டயர் போடும்போது எனக்கு வந்து நல்ல கிரிப்னஸ் கிடைக்குது எனக்கு. ஸோ வந்து மைலேஜ் ஒரு பக்கம் தான், அது ஒன்று தான் நெகட்டிவ் தவிர மற்றபடி வந்து கிரிப்னஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டூம் லைட் மாற்றிட்டேன். எல்லா வண்டியும் தெரியும் உங்களுக்கு, ஒரு 2-3 வருஷம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த டூம் வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து கம்பெனியோட இதிலே வருது. இதில்
ஸோ இது ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது, கம்பெனிலே கொடுக்குறாங்க. டிசையர் 2016 மாடலுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அந்த டூம் லைட் எடுத்து போட்டாச்சு. அதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணேன். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 கிட்டே இது செலவாச்சு. 35,000 to 40,000 கிட்ட இந்த டயருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது 2 பண்ண உடனே பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்கு டோட்டலாக மாறிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபால்ட் நம்பர் பிளேட்டை வந்து கொஞ்சம் மாற்றினேன். ஆக்சுவலாக இது வந்து பண்ணக்கூடாது, சரி ஓகே, அதனால் வந்து நான் கொஞ்சம் நம்ம வண்டி லுக்கு மாற்றணுன்றதுக்காக இது மாதிரி நான் பண்ணேன். ஓகே, இது ஒரு இதுவே அடிஷ்னல் இதுவே. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு வேலை பண்ணேன். என்னென்னா வந்து நம்ம வந்து புது வண்டி போகிறதுக்கு என்னென்னா அந்த ஆண்ட்ராய்டு செட்டு, கார்ப்ளே அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து ஒரு டம்மி செட்டு மாதிரி இருக்கும். இப்போ வந்து 9 inches ஆஃப் ஆண்ட்ராய்டு செட்டு நான் வந்து போட்டேன். ஸோ நான் வந்து இப்போ வீடியோ படம் எதை வேணால் இதில் போட்டு பார்க்கலாம். பட் ஆனால் அது போகும்போது என்னால் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா நிற்கிறோம், வெயிட் பண்ணுறோன்னா பார்க்கலாம். அது பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாமே வீடியோஸு எல்லாமே ஆண்ட்ராய்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துலாம். கூகுள் மேப்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சருக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து இந்த வண்டியை வந்து மாற்றினேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மாற்றிட்டோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நான் வந்து வண்டி வந்து இன்டீரியர் ஓகே, பட் ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளில் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை வரும். சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், வண்டி கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த ஸ்டெபிளைசர் ப்ரோன்னு ஒன்று ஆல்ரெடி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெபிளைசர் ப்ரோவும் நம்ம வந்து ஆட் பண்ணோம். இதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை நான் ஃபிட்டிங் வீடியோவில் நான் தனியாக அட்டாச் பண்ணுறேன். இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டெபிளைசர் ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 to 9,000 இது செலவாச்சு இதுக்கு. ஸோ இது பண்ணதுனால வந்து வண்டி வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனில் பிரச்சனை வந்துச்சா அப்படின்னா இதில் வண்டி வந்து சஸ்பென்ஷனில் பிரச்சனை வரல. இதில் வந்து ஒரு 1,500 ரூபாலேருந்துலாம் கூட இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சிலிக்கான் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து அது வந்து டியூரபிலிட்டி நல்லா இருந்தது. இவங்க வாரண்டியே 3 years கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கிழிஞ்சாலோ எதுனாலோ அது லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். சரி, நான் ஃபிட்டிங் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள் நீங்கள். இது போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டிக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, கொஞ்சம் வந்து எனக்கு வந்து இந்த அப்சைஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கேப் கிடச்சது கூட இல்லாமல் எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டி வந்து எனக்கு வந்து ஹைவேஸ்லலாம் போகும்போது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அந்த ஸ்டெபிலிட்டி ஒரு சின்ன அந்த பம்ப்லாம் வரும் இல்லையா, அந்த பம்ப்புன்ற போது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த ஜீப்ரா கிராசிங்லாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரிஃப்ளெக்டர், அந்த ரோடு சென்டரில் ரிஃப்ளெக்டர் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்டர் எல்லாமே வண்டி டயரில் படும்போது இது போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தம்மால் சவுண்டு கேட்கும். பட் இந்த போட்டதுக்கு அப்புறமேட்டா எனக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருந்தது. ஒரு மேடு பள்ளத்தில் ஏறினா கூட அந்த சஸ்பென்ஷன் தெரியும். உங்களுக்கு வண்டி ஓல்டு ஆயிடுச்சுன்னா தடக்குன்னு வரும். அந்த மாதிரிலாம் சத்தம் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் 60 to 80% கிட்ட அந்த சவுண்ட் எல்லாமே கம்மியாயிடுச்சு. எனக்கு லைட்டாக கேட்கும், அவ்வளோதான். இது எல்லாமே வந்து புது காரில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாற்றத்துக்கு ஒரு மைண்ட் வராது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து வண்டி வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் கார் போகலாமா வேணாமா அப்படின்ற யோசிப்போம் நம்ம. அது ஸ்டேஜ் கிடையாது. நம்ம எலக்ட்ரிக் கார் போக வேண்டிய ஸ்டேஜ் கிடையாது. ஏன்னா ரேஞ்ச் பேனிக் வரும். கண்டிப்பாக வந்து 300 and 350க்கு மேலெலாம் வந்து வண்டி கிடையவே கிடையாது. அதுவும் நீங்கள் 25 lakhs இதை செலவு பண்ணணும். அவ்வளோலாம் பண்ணிலாம் வாங்க வேண்டிய இதுவே இல்லை. லோ பட்ஜெட்டில் வரட்டும், நல்ல வண்டியாக வரட்டும். ஓகே, அதனால தான் இது நம்ம எடுத்தோம். இந்த வண்டி நம்ம வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ வந்து புதுசாக அதுக்காக டீசல் கார் வாங்கலாமான்னு பார்த்தா டீசல் கார் வாங்கிறதுக்கான ஸ்டேஜும் இது இல்லை. சரி, ஓகே, அப்போ நீங்கள் யோசிக்கலாம் சிஎன்ஜி கார் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு. சிஎன்ஜி காருக்கு வாங்கலாம். ஆனால் பங்க் வந்து நீங்கள் வந்து நம்ம சென்னை அண்ட் தென் அவுட்ரு ஓரளவுக்கு சென்னையில் இப்போ இருக்குது. பட் ஆனால் லாங்லலாம் கிடையாது, பங்கில் இன்னும் வரல. ஸோ அதுவும் வரணும். வந்ததுனா தான் நம்ம வந்து அதை நம்பி வாங்க முடியும். அதனால தான் நம்ம வந்து மெயினாக இந்த வண்டியை நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு பண்ணி நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இப்போ நான் 64 rupees. இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா May month of 10th அப்போ எடுக்கிறேன் நான் இந்த வீடியோ. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைஸ் வந்து கேஸ் வந்து 69 rupees தான். அதனால் எனக்கு கம்பேர் பண்ணும்போது 112 ரூபாய் இன்றைக்கி 112 ரூபாய் இன்றைக்கி இருக்குது பெட்ரோலோட விலை. அப்படி பார்க்கும்போது எனக்கு பாதி ஆல்மோஸ்ட் பாதி. ஸோ எனக்கு வந்து சேவிங்ஸும் அப்படியே பாதி ஆயிடுச்சு. இதுதான் மெயின் ரீசன். இது மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வண்டியில் வந்து இன்டீரியர் மெயினாக இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து கார் மேட் வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7D மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து இது நான் உங்களுக்கு காட்டணுன்னு இருந்தேன். ஓகே, இந்த மேட் தான் வந்து 7D மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கால் வைக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெத்துன்னு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மேட் வந்து அவங்க வந்து கிராஸ் மேட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து அப்படியே
அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி லாக் மாதிரி இருக்குது. ஸோ கொடுத்து எடுத்துக்கலாம். இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியஸ் காரில் உட்கார ஃபீல் கிடைக்கும். அதனால தான் மெயினாக வந்து இது பண்ணோம். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பு. எப்படின்னா இது வந்து 2600 வருது. இந்த ரேட்டு 2600 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து எனக்கு வந்து டேரெக்டாக வந்து அனுப்பிச்சாங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கம்பேரிட்டிவ்லி ஆல் ஓவர் நான் சென்னையில் நான் சர்ச் பண்ணிட்டேன். 3500 கம்மி இது கிடையாது. மினிமமாக இது 2600 கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள கிடையாது, எங்கேயுமே இல்லை. அதேமாதிரி இது குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ரொம்ப வந்து மொக்கையான குவாலிட்டிலாம் இல்லை. பின்னாடி கூட வெல்க்ரோ தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெல்க்ரோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்னஸ்க்காக நம்மளுக்கு வந்து வண்டி மாட்டும் போது ஆடாது. அதுக்கு தான் மெயினாக. ஓகேவா? இதை நான் ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து மேட் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 70 மேட் அப்படின்றது. ஸோ இதை ஃபிட் பண்ணிட்டோம். இதனுடைய இது தான் இங்கே வந்து கிராஸு. இங்கே கால் வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரேக் ஆக்சட் வைக்கிறதுக்கும் வந்து தான் இங்கே தனியாக பேடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சீக்கிரமாக இதுவாகிடும், போயிடும். ஸோ அதனால் இதுதான் கொடுத்துருக்கு. நல்ல விஷயம். கால் வச்சு காட்டுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரேக் பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே, இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணால் நம்ம வந்து தனியாக அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெத்துன்றதுனால லக்ஸுரியஸ் காரில் உட்கார மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்மளால் ஏதோ முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அது மாதிரி மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து வண்டி வந்து இந்த வண்டியை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னா இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லை என் வண்டியில். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோவும் பண்ணேன். இன்ஜினில் வேலை இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ எந்த வேலையுமே இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தெலாம் நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இப்போ ஒரு 75,000 கிட்ட செலவாச்சு இது எல்லாமே பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணனால எனக்கு வந்து இந்த வண்டி வந்து எனக்கு திரும்பவும் நான் இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது நான் இன்னும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்ஜினில் வர பிரச்சனையை மட்டும் நான் பார்த்துக்குவேன். கண்டிப்பாக அது வந்து மெயின்டெனன்ஸ் அந்த ரெகுலர் சர்வீஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வண்டி வந்து எனக்கு இன்னமும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எனக்கு அவுட்லுக்லாம் மாறினால வண்டியுமே வந்து எனக்கு ரொம்பவும் நான் இன்னும் மை ஷிஃப்ட் லவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்ச என்ன பண்ண தெரியும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த கேஸோடைய மாட்டின வீடியோ, அதோட ரிவ்யூ வீடியோ எல்லாமே நான் வந்து லிங்க்கில் நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி ஐபட்டில் தரேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஸ்டெபிளைசர் ப்ரோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிர்லாஸ் பார்வை அவரும் வந்து இந்த வீடியோ சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து இர்ஃபான் வியூ 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதை பற்றி திருப்பி சொல்லி ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, இதான் இந்த வீடியோ. ஓகே, பாய். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம்.